Test. Worksheet. Sort the nouns. Put each word in the correct column. Words. Riya, happiness, silver, crowd, teacher, Chennai, wood, army, honesty, doctor, India, milk, bouquet, anger, school, gold, team, London, kindness, flock. பெயர்ச்சொற்களை சரியான வகைகளில் பிரித்தல் பற்றி பார்ப்போம். சாதாரண பெயர் காமன் நவுன். சிறப்பு பெயர் ப்ராப்பர் நவுன். உருவமற்ற பெயர் அப்ஸ்ட்ராக்ட் நவுன். பொருள் பெயர் மெட்டீரியல் நவுன். கூட்டு பெயர் கலெக்டிவ் நவுன். விளக்கமாக பார்ப்போம். சாதாரண பெயர் இது பொதுவான பெயர்கள் ஆகும். டீச்சர், டாக்டர். சிறப்பு பெயர் இது குறிப்பிட்ட நபர், இடத்தை குறிக்கும். ரியா, சென்னை. உருவமற்ற பெயர் இது உணர்ச்சி குணங்களை குறிக்கும். ஹாப்பினஸ், ஆனஸ்டி. பொருள் பெயர் இது பொருட்களை குறிக்கும். கோல்ட், வோட். கூட்டு பெயர் இது குழுவை குறிக்கும். டீம், ஆர்மி. காமன் நவுன் ஜெனரல் நேம், கேர்ள், சிட்டி, ஸ்கூல். ப்ராப்பர் நவுன் ஸ்பெஷல் நேம், Chennai, India, Ravi. Abstract noun ideas or feelings. Honesty, joy, courage. Material noun substances or materials. Gold, cotton, water. Collective noun a group. Team, flock, class. அப்படியே தமிழில் பார்ப்போம். Common noun சாதாரண பெயர் பொதுவான பெயர் girl, city, school. Proper noun சிறப்பு பெயர் குறிப்பிட்ட இடம் நபர் சென்னை, இந்தியா, ரவி. Abstract noun உருவமற்ற பெயர் உணர்வுகள் அல்லது கருத்துகள் honesty, joy, courage. Material noun பொருள் பெயர் பொருட்கள் அல்லது பொருள் தன்மை gold, cotton, water. Collective noun கூட்டு பெயர் ஒரு குழுவை குறிக்கும் team, flock, class. ஆசிரியர் அழகு லட்சுமி மாணவ செல்வங்களிடம் adjective பற்றி மிக அழகாக விளக்கம் கொடுத்தார். adjective பெயரெச்சம் என்பது ஒரு பெயர்ச்சொல்லை noun அல்லது பொருளை பற்றி கூடுதல் தகவல் தரும் சொல். adjective nouns இல்லாமல் வராது. ஒரு பொருளின் தன்மை, அளவு, நிறம், எண்ணிக்கை போன்றவற்றை விவரிக்கும் சொல் தான் adjective. உதாரணமாக a beautiful girl அழகான பெண். a big house பெரிய வீடு. 3 apples 3 ஆப்பிள்கள். a happy boy மகிழ்ச்சியான பையன். adjective பெயரெச்சம் என்பது எப்போதும் ஒரு noun பெயர்ச்சொல்லை விவரிக்கத்தான் பயன்படுத்தப்படுகிறது. அதனால் adjective தனியாக முழு அர்த்தம் தராது. எடுத்துக்காட்டு big இதற்கு முழு அர்த்தம் இல்லை. big house இப்போது அர்த்தத்தை தருகிறது. happy happy. happy boy மகிழ்ச்சியான பையன். முக்கியம் adjective எப்போதும் ஒரு பெயர்ச்சொல்லைச் சார்ந்தே இருக்கும். அது அந்த noun அன் தன்மையை குவாலிட்டி ஆக காட்டும். adjective கூட்டல் noun சமன் முழுமையான அர்த்தம் தரும். red flower சிவப்பு மலர். tall girl உயரமான பெண். sweet mango இனிப்பு மாம்பழம். 1. கீழே உள்ள சொற்களில் adjective எதுவென கண்டுபிடிப்போம். big house big adjective. happy boy happy adjective. red flower red adjective. girl school இதில் adjective இல்லை. இது இரண்டும் nouns girl கூட்டல் school. tall tree tall adjective. மேலும் மாணவர்களுக்கு adjective பெயரெச்சம் மற்றும் noun பெயர்ச்சொல் கொடுக்கப்பட்டது. D. Find the adjective in the noun. Example: the red ball rolled away. Red adjective, ball noun. The red ball rolled away. Red பெயரெச்சம், ball பெயர்ச்சொல். The tall boy runs fast. Tall பெயரெச்சம் உயரமான. boy பெயர்ச்சொல் பையன். I saw a yellow butterfly. yellow பெயரெச்சம் மஞ்சள் நிறம். butterfly பெயர்ச்சொல் வண்ணத்துப்பூச்சி. The little girl is singing. little பெயரெச்சம் சிறிய. girl பெயர்ச்சொல் பெண். He bought a new book. new பெயரெச்சம் புதிய. book பெயர்ச்சொல் புத்தகம். The soft pillow is comfortable. soft பெயரெச்சம் மென்மையான. pillow பெயர்ச்சொல் தலையணை. பெயரெச்சம் பெயர்ச்சொல்லை விவரிக்கும். பெயர்ச்சொல் மனிதர் பொருள் இடம் ஆகியவற்றை விவரிக்கும் என மிக அழகாக மாணவர்களுக்கு ஆசிரியர் அழகுலட்சுமி பயிற்சி வழங்கினார். மாணவ மாணவிகள் அனைவரும் இன்றைய வகுப்பில் சிறப்பாக கேள்விகளுக்கு பதில் வழங்கிட பாவலர்மணி நிறைமதி நீலமேகம் ஆசிரியர் மற்றும் மாணவர்களை வாழ்த்தி நன்றியுரை வழங்க வகுப்பு இனிதே நிறைவுற்றது. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.